ஒரு ஊர்ல கந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு மறதி கொஞ்சம் அதிகம். ஒரு நாள் அவரோட மனைவி சந்தைக்கு போய் 2 கிலோ தக்காளி, 1/2 கிலோ இஞ்சி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க. கந்தசாமி வழி நெடுக தக்காளி, இஞ்சி, தக்காளி, இஞ்சி அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே நடந்தாரு. வழியில அவரோட நண்பர் முனுசாமி எதிரே வந்தாரு. என்ன கந்தசாமி, ரொம்ப தீவிரமா ஏதோ பேசிட்டு போற அப்படின்னு கேட்டாரு. கந்தசாமி நிமிர்ந்து, அட நீ வேற முனுசாமி, பொண்டாட்டி கடைக்கு அனுப்புனா விஷயத்த மறந்துடக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டே போறேன் அப்படின்னு சொன்னாரு. 2 பேரும் கொஞ்ச நேரம் ஊர்க்கதையெல்லாம் பேசிட்டு பிரிஞ்சாங்க. கந்தசாமி கடைக்கு போனாரு. ஆனா கடைக்காரரை பார்த்ததும் என்ன வாங்க வந்தோம்னு சுத்தமா மறந்து போச்சு. யோசிச்சு பார்த்தாரு. மண்டைய பிச்சுக்கிட்டாரு. அப்புறம் கடைக்காரர்கிட்ட, தம்பி, என் பொண்டாட்டி சிவப்பு நிறத்துல உருண்டையா காரசாரமா இருக்குன்னு சொன்னா அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டாரு. கடைக்காரன் அதிர்ச்சியாகி, யோ, அது தக்காளியையும் இஞ்சியையும் சேர்த்து சொல்றியா, இல்ல உங்க பொண்டாட்டியோட கோபமான மூஞ்சிய சொல்றியா, எனக்கு சரியா புரியலையே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டான். உடனே கந்தசாமிக்கு ஞாபகம் வந்துருச்சு. அட ஆமாப்பா, தக்காளி இஞ்சி 2யும் தான் குழப்பிட்டேன். ஆனா நீ சொன்னது மாதிரி என் பொண்டாட்டி மூஞ்சியும் அப்படிதான் இருக்கும், அத முதல்ல குடு அப்படின்னு சொன்னாராம்.